சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தையும் கூட பேரூராட்சி ஆகின்றோம், பேரூராட்சியை மாநகராட்சி ஆகின்றோம். இந்த மாதிரி வளர்ச்சி, அதாவது மாற்றம்தான் நிரந்தரம். சேஞ்சஸ் ஆர் ஒன்லி பெர்மனன்ட். அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது அந்தந்த தொகுதியிலே நிறைய தொகுதியாகி அங்கு பிரதிநிதிகள் இருந்தால்தான் அந்த மக்களுடைய பல அவங்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்க முடியும். அந்த வகையில் இப்பொழுது என்னை சார்ந்த நீலகிரி மாவட்டத்தை எடுத்து கொண்டாலும் கூட ஒரு நீலகிரி பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவர் நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் 4 மாவட்டத்தை சுற்றி அந்த நீலகிரி தொகுதி இருக்கின்றது. பெரிய தொகுதி. அந்த அளவிலே ஒரு பிரதிநிதி அவ்வளவு சேவைகள் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. அந்த 71 இருந்த மக்கள் தொகையும் இன்றும் பார்க்கும் பொழுது அதிக மக்கள் தொகை வந்திருக்கின்றது. ஆகவே அது மாதிரி இன்னைக்கு 534 850 சுமார் அந்த அளவுல உயர்த்தணும்ன்ற ஒரு பரிசீலனை இருக்கிறதாக மத்திய அரசை பற்றி சொல்லுறாங்க. அந்த மாதிரி உயர்த்தணும் இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றது. அந்த மாதிரி எல்லாமே வளர்ச்சி, அதெல்லாம் வளர்ச்சி. அதிக பிரதிநிதிகள் வேணும். எதுக்கு எடுத்தாலும் வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு என்று பிரித்து ஒரு நல்லதொரு தேசத்தை, ஒரு ஜனநாயக நாட்டை, பாரதம் என்ற உலகமே போற்றுகின்ற ஒரு ஜனநாயக நாட்டை வடக்கு தெற்குன்னு சொல்லி நமது மக்களையே பிரித்து பார்க்கின்ற ஒரு உணர்வு இனிமேல் இந்த மாதிரி ஒரு மாண்புமிக்க ஒரு சட்டமன்றத்தில் எல்லாம் பேசக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். அதுவே அதிகமாக வற்புறுத்தி வடநாடு வாழ்கிறது, தெற்கேலே இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுவார்கள் என்பதை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. பாரத பிரதமரும் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியும் அத்தனை மக்களையும், தமிழர்கள் உள்பட தமிழர்களையும் கூட அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அரசு நமக்கு பெற்றிருக்கின்றோம். ஆகவே அந்த அச்சமும் அந்த பயமும் நமக்கு தேவையில்லை.